சந்தோஷமா இருக்கீங்களா? தம்பி தங்கச்சி சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, ஓகே. உங்களை பார்ப்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த நேரத்தை கொடுத்த அருமையான பாஸ்டர்ஸ்க்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேம் இந்தியா அனைவருக்கும் கிறிஸ்து ஒழித்த சார்பாக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மிஷினரியாக இருக்கிறேன். அதனால் சிறுமத்தியில் நான் நல்லா தெரிவுலையும் செஞ்சுருக்கிறேன். அதனால் பாஸ்டர் கட்டும்போது பாஸ்டர் ஒரு 5-10 நிமிடங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாடலையும் ஒரு சின்ன கதையும் சொல்லி நான் முடிக்க ஆசைப்பட்டேன். சரிங்களா? நல்ல அழகான பாட்டு பாடினீங்க, நல்ல டான்ஸ் ஆடினீங்க, அழகாக வசனம் சொன்னீங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. சரியா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. சரிங்களா? சின்ன வசனம் தான். இந்த முழு பைபிள்லையும் ஒரு அன்பான வசனம். சரியா? கோல்டன் வேர்ட்ஸ் பைபிள் வசனம் இருக்குது. அது என்ன வசனம் தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? தெரியுமா தெரியாதா? பெரிய நம்ம அக்காமார் தெரியுமா தெரியாதா? சரி, யோவான் 3:16. யோவான் 3:16. அந்த வசனத்தை யாருக்கா மனப்பாடமா தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஓடியா. God so loved the world that he gave his one and only son. Anyone who believes in him will not die but will have eternal life. John 3:16. வெரி கை தட்டுவோமா எல்லாரும்? சரி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகில் தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிற தேவனோ இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்திருக்கிறார்? உங்களிடம் என்னிடமும் அன்பு கூறும்படியாக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னிடமும் அன்பு கூறும்படியாய் பிறந்திருக்கிறார். தன்னை நேசிக்கும்படியாய் பிறந்திருக்கிறார். சரிங்களா? அதை வச்சு சின்ன ஒரு பாட்டு நான் ஃபர்ஸ்ட் பாடுறேன், அப்புறம் எல்லாரும் பாடி முடிச்சிருவோம். ஓகேவா? சரி. எல்லா மனிதரையும் ஆண்டவர் இயேசுவே எல்லா மனிதரையும் நேசிக்கின்றாரே. எல்லா மனிதரையும் ஆண்டவர் இயேசுவே எல்லா மனிதரையும் நேசிக்கின்றாரே. அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் தம்பியையும் உன்னையும் என்னையும் நேசிக்கின்றாரே. அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் தம்பியையும் உன்னையும் என்னையும் நேசிக்கின்றாரே. எல்லா மனிதரையும் ஆண்டவர் இயேசுவே எல்லா மனிதரையும் நேசிக்கின்றாரே. வெள்ளையோ கருப்போ மஞ்சளோ பழுப்போ உன்னையும் என்னையும் நேசிக்கின்றாரே. வெள்ளையோ கருப்போ மஞ்சளோ பழுப்போ உன்னையும் என்னையும் நேசிக்கின்றாரே. எல்லா மனிதரையும் ஆண்டவர் இயேசுவே எல்லா மனிதரையும் நேசிக்கின்றாரே. இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தாரு? உங்களையும் என்னையும் நம்ம எல்லாத்தையும் நேசிக்கும்படியாக அன்பு கூறும்படியாக பிறந்திருக்கிறார். இந்த பாட்டை நான் ஒரு ஆக்ஷனோட பாடுறேன், நீ எங்களோட சேர்ந்து எல்லாரும் பாடணும். சரிங்களா? சின்ன பிள்ளைங்களாம் ஆக்ஷன் செஞ்சாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அதனால இருக்கின்ற அங்கிள் ஆன்டி தம்பி தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஓகேங்களா? சரி, என் கூட எந்திரிச்சுக்கலாமா? ஆக்ஷனோட எல்லாம் எந்திரிச்சுக்கலாமா? தம்பி மாதிரி இருந்தீங்க, எல்லாரும் தங்கச்சி மாதிரி இருந்தீங்க, சேர்ந்து எல்லாரும் இருந்தீங்க.
சரியா? ஓகே, ரொம்ப அழகாக அந்த பாட்டு பாடினோடனே அக்காமார், அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் அழகா செஞ்சீங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் மத்தியில் உங்களை இந்த பிறந்த நோக்கம் அவர் நம்ம நேசிக்கும்படியாக நம்ம அன்பு கூட பிறந்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனம் சொல்லிடலாமா? லூக்கா 2:10 வசனம் யாருக்கு தெரியுமா? பின்னால லூக்கா 2:10 சொல்லுங்களேன். சொல்லுங்கயா. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். சரியா? சந்தோஷம் தரும்படியாக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் எல்லா ஜனத்துக்கும். சரிங்களா? இயேசு ஏன் பிறந்தார்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தரும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். சரிங்களா? ஒரு நாள் ஒரு தம்பி ஜெப்ரி, அவன் பேர் என்ன பேரு? ஜெப்ரி. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவன் கனவு கண்டான். என்ன கனவு தெரியுமா? கிறிஸ்துமஸ்னா என்ன முக்கியமான நிகழ்ச்சி? ஏசப்பா. வேற வேற தெரியாது யாருன்னு. முக்கியமான ஒருத்தர் இருக்காரு கிறிஸ்துமஸ்னாலே நம்மளுக்கு. கிறிஸ்துமஸ் தாத்தா. அவனுக்கு ரொம்ப தாத்தாவை பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு. தாத்தாவை பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்களமா இருக்கும் போது ஆசையா இருந்துச்சு. சரிங்களா? தாத்தா வந்தோன்னு என்ன செய்வாரு? முட்டாய் கொடுப்பாரு. என் மகனுக்கு ரொம்ப ஆசைப்படுவான். சரியா? என் மகன் செய்வான், தாத்தா கிறிஸ்துமஸ் தாத்தா பாட்டு பண்ணிதோடனே அப்படி பார்த்துட்டே இருப்பான். என்ன கொடுப்பாரு? 5 ஸ்டார் கொடுப்பார்ல, வாங்கி சாப்பிடுவான். சரியா? ஓகே. அதே மாதிரி ஜெப்ரி தூங்கிட்டு இருக்கும் போது என்ன செஞ்சான்? தாத்தாவை பார்க்கணும், கிறிஸ்துமஸ் தாத்தாவை பார்க்கணும்னு சொல்லி அவன் ரொம்ப ரொம்ப ஆசையா பட்டான். திடீர்னு பார்த்தேன்னா தாத்தா வந்தாரு. ஜெப்ரி ஜெப்ரின்னு சொன்னோடனே, தாத்தா சொல்லுங்க தாத்தா. அவன் எந்திரிச்சா, வேகமா எந்திரிச்சான். எப்படி? கனவுலையே அவன் எந்திரிச்சு பார்க்குறான். தாத்தா வந்துட்டாரு. தாத்தா வந்தோடனே என்ன செய்யறாரு? தாத்தா தாத்தா வாங்க வாங்கன்னு கூட்டு போறான். தாத்தா கூட்டு போய், தாத்தா இங்க பாருங்க, எங்க வீட்டில் அருமையான குடில் வச்சிருக்கோம், நல்லா இருக்கா? தாத்தா பார்த்தாரு. ஆகா, நல்லா செஞ்சிருக்க, சூப்பர், நல்லா இருக்கு தாத்தா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். சரியா? ரெண்டாவது என்ன இருக்கும்? தாத்தாவை கூட்டு போனான். தாத்தா வாங்க, இந்த பாருங்க, நான் அழகான ஒரு ஸ்டார் கட்டியிருக்கேன், பார்த்தீங்களா? நல்லா இருக்கா தாத்தா? நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஓகே, சரி ஜெப்ரி, நீ குடில் நல்லா வச்சுட்ட, நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து ஸ்டார் கட்டிட்ட, ரொம்ப நல்லா இருக்கு. தாத்தா இங்க வாங்கலேன் அப்படி கூட்டுக்கிட்டே போனான். கூட்டு போய், தாத்தா அங்க பாருங்க, ஓ கிறிஸ்மஸ் ட்ரீயா? ஆமா தாத்தா, இது கிறிஸ்மஸ் ட்ரீ தான். நல்லா இருக்கா தாத்தா? ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு, வெரி குட். அடுத்து என்ன செஞ்சான்? அப்படியே வந்தான். தாத்தா வாங்கலேன். கூட்டு போய் தாத்தா வீட்டை சுற்றி காமிச்சான். வீட்டை சுற்றி பார்த்தா என்ன செஞ்சிச்சு? நல்ல சீரியல்லாம் போட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அழகா இருந்துச்சு. ஓகே தாத்தா, இது நல்லா இருக்கா? இது சூப்பரா இருக்கு என்று சொல்லிட்டாரு. கடைசியா, தாத்தா இங்க பாருங்களேன், எனக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. என்ன எடுத்து கொடுத்தாங்க? ட்ரெஸ். கிறிஸ்மஸ்னாலே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான்னு சொல்லி ட்ரெஸ்ஸையும் காமிக்கிறான். எல்லாத்தையும் தாத்தா பார்த்தாரு. பார்த்துட்டு நல்லா இருக்கு. தாத்தா என்ன தாத்தா எல்லாத்தையும் காமிச்சேன், நீங்க சந்தோஷமே பட மாட்டீங்க, நல்லா இருக்கு, அப்படி அமைதியா இருக்கீங்கன்னு சொன்னாரு. உடனே தாத்தா கேட்டாரு, ஜெப்ரி ஜெப்ரி சொல்லுங்க தாத்தா, சரி இன்னைக்கு யாரை பிறந்தநாள் கொண்டாடுறீங்க? ஏசப்பா பிறந்த நாள். சரி, உனக்கு பிறந்த நாள்ல நீ என்ன செய்வ? நான் கேக்கு வெட்டுவேன். அப்புறம் தாத்தா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க? கிஃப்ட் கொடுப்பாங்க. கொடுப்பீங்களாங்களே? யாருக்கா பிறந்தநாள் கொண்டாடினா கிஃப்ட் தருவாங்களே, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்களே, கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான். சரி, அப்போ இன்னைக்கு யார் பிறந்த நாளை கொண்டாட போகிறோம்? ஏசப்பா பிறந்த நாள். அப்போ ஏசப்பா கிஃப்ட் தரணுமா தரக்கூடாதா? சொல்லுங்களேன், தரணுமா தரக்கூடாதா? தரணும்ல. உடனே சரி, அப்போ உன் பிறந்த நாளுக்கு எல்லாம் கிஃப்ட் தரும் போது ஏசப்பாக்கு பிறந்த நாளைக்கு நீ என்ன செய்ய போற? நீ என்ன செய்ய போறேன்னு கேட்ட உடனே அவன் பார்த்து முழிச்சுக்கிட்டே இருந்தான். பேந்த முழிச்சான். அப்படியே நம்மள மாதிரியே என்ன முழிச்ச உடனே தாத்தா சொன்னாரு, சரி இந்த ஏசப்பா பிறந்த நாளுக்கு தன்னையே முழுமையாய் கொடுக்கணும். ஒன்று கொடுப்பியா? உள்ளத்தை ஒன்னே கொடுப்பியான்னு கேட்டானு. உடனே தாத்தா அந்த ஜெப்ரி பார்த்தான். சரிங்க தாத்தா, நான் என்னையே
முழுமையாய் ஆண்டவர் கொடுக்குறேன் என்று சொல்லி தன் முழுமையாய் கொடுத்ததோடனே அவன் கொடுத்த உடனே சொன்னதான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை விட, ஸ்டாரை விட, சரிங்களா, அப்புறம் அந்த குடியில விட அவனுக்கு சந்தோஷப்பட்டான். இந்த முழிச்சு பார்த்துட்டு, ஆகா இதுதான் நான் என்னையே இந்த கிறிஸ்மஸ்க்கு முழுமையா கொடுத்துருக்கிறேன், இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் சொல்லி அன்னைக்கு சந்தோஷமா இருந்தான். சரிங்களா? அப்ப ஏசப்பா ஏன் பிறந்தாரு? உன்னு மேல என் மேலையும் அன்பு கூட பிறந்திருக்கிறாரு. ரெண்டாவது ஏன் பிறந்திருக்காரு? தன்னை சந்தோஷம் தரும்படியாக பிறந்திருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துக்கு நாம் உள்ளத்தை கொடுப்போமா? உள்ளத்தை கொடுத்து முழுமையாக தன்னை அர்ப்பணிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல அருமையான கிறிஸ்துமஸாக அமைய கர்த்தர் ஒவ்வொரு பேர் ஆசிரிப்பராக. இந்த நேரத்தை கொடுத்த அருமையான பாஸ்டர்ஸ் அவர்களுக்கும் சபை மக்களுக்கும் எங்களுடைய கேம் இந்தியா மிஷனரி ஸ்தாபன சார்பாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேராக ஆசிரிப்பராக. ஆமென். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான நேரம். யார் வரப்போறான்னா கெஸ் பண்ணுங்க. எஸ், கிறிஸ்மஸ் தாத்தா வரப்போறாங்க. Ho, ho, ho! Merry Christmas! கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே Ho, ho, ho! Merry Christmas! Ho, ho, ho! Merry Christmas!
இப்போ வந்து எல்லாருக்கும் சந்தோஷமா கிறிஸ்மஸ் தாத்தா வந்தது. அடுத்த சந்தோஷம் இப்போ பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா?